நம்ம குடும்பத்தை தூக்கிடுவாங்களா? தூக்கிட்டா. இந்த பாரு, உன்னைய நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான் அந்த பொண்ணு. அவளை போய் கணேசா, நம்ம ஏழைகள் அவனா இருக்கலாம்டா. ஆனா நம்மளே நம்பி யாரா வந்துட்டாங்கன்னா அவங்க உசுறு குட்டாவது காப்பாத்தணும்டா. உசுறு குட்டாவது காப்பாத்தணும். நீ உள்ள போமா. உள்ள கூட போய் படுக்க வேண்டி. சரி மாமா பேச்சு முத்து ஐயா, இங்க வா. பாப்பா என்னமோ பேசணும்னு சொன்னுச்சு, எந்திரிச்சுச்சா பாரு. என்னடா நிக்கிற, போய் பாருடா. அது டேய், போய் கூட்டு வாடா. தொழிலதிபர் ரங்கசாமி நாயுடு மகள் ஆட்டோ டிரைவருடன் ஓட்டம். கணேசா, பொண்ணு பெரிய வீட்டுல இருந்து வந்துக்குது. நம்ம வீட்டு நாஸ்தாலாம் அது பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. நான் பெரிய ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன். ஐயோ, சின்ன பொண்ணு மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு பாட்டி ஆக்கிட்டியம்மா. அந்த பிள்ளையோட அப்பன் பெரிய பட்டாளத்தை கூட்டு வந்திருக்காண்டா. என்ன வெள்ளையன் சொல்லியா வந்து இறங்கிட்டு இருக்காங்க? வந்து இறங்கிட்டுமா என்னப்பா, கோயில் தாப்புல பூந்தானா சும்மா இருந்துட முடியுமா? ஆமாவா, ஒரு கை பாத்துருவா. இது பார், நான் பிரச்சனை பண்ண வரல, பேசி தீக்கலான்னு வந்திருக்கேன். உட்கார்ந்து பேசலாமா? உட்கார் தம்பி. பரவாயில்ல சார். ஏய், பேரு கணேசன் தானே? இந்த மேல உன் பேர் எழுதியிருக்கேன், கீழே கையெழுத்து போட்டிருக்கேன், நடுவுல எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. எத்தனை கோடி வேணாலும் எழுதிக்க. பணக்கார புத்திய காட்டுறாண்டா டேய். கோடிக்கு எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? ஏண்டா இந்த குடிசை வீடு, ஓட்ட ஆட்டோ, இந்த ஒரு செக் உன் தலையெழுத்திய மாத்திரும். ஆனா என் பொண்ணை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிட. வாங்கிக்க. புத்திசாலி. தம்பி பேனா கொடுறா. நான் பார்த்ததுலயே பெரிய பிசினஸ்மேன் நீதான். கருத்தல் பண்ணி சம்பாதிக்கிறவனை பார்த்திருக்கேன், ஆனா காதல் பண்ணி சம்பாதிக்கிறவனை இப்பதான் பாக்குறேன். ஐயா பெரிய மனுஷா, எங்களுக்கு கோடிக்கு எத்தனை செய்வர்னு தெரியாது, ஆனா உன்ன மாதிரி கேடிக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு தெரியும். அதே என் மாப்பிள்ள நெத்தியில அடிச்சாப்ல மூஞ்சியில அடிச்சேன். சார், ஏன் சார் கோபப்படுறீங்க? மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துருச்சு, அப்புறம் இந்த பிஸ்கோத் பணம் எதுக்கு? சார், உங்ககிட்ட இருந்து ₹1 வாங்கினா கூட அது டவுரி வாங்குற மாதிரி. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு டவுரி வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. வரேன் சார். பச்சாம்பாரு ஆப்பு. ஐயா, உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்கய்யா. என் கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, விடியறதுக்கு முன்னாடி இந்த வீடு இருக்காது, ஒரு பயல உயிரோட இருக்க மாட்டீங்க. தெரியும்பா, நீங்க என்ன வேணா செய்வீங்கன்னு முன்னாடியே தெரியும். அதான் ராத்திரி இங்க வரதுக்கு முன்னாடி போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு நானே போய் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா,
இங்க இருக்கிற ஒருத்தருக்காவது சின்ன முள்ளு குத்தி ரத்தம் வந்தா கூட நீங்க தான் பொறுப்பாகணும். ஏண்டி சார் 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 வேணாம் சார். தெரியுதா? வேணாம். கீழையும் மேலையும் பொத்திக்கிட்டு போங்க. டேய் சார் அப்பா நீங்க இங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். போங்கப்பா ப்ளீஸ் பா. ஏய் ஓடுகாலி கழுத. நான் இங்க ஓடி வந்தல்லப்பா, உங்ககிட்ட சொல்லிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் அதுக்கு சான்ஸே கொடுக்கல. நான் என்ன பண்றது? இப்ப நம்ம வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? இனிமே இதான்ப்பா என் வீடு. அப்போ நான் வேண்டாம். அப்படி இல்லப்பா. சொல்லு, நான் வேணுமா இவ வேணுமா? அப்படி கேட்காதீங்கப்பா. சொல்லுடி, நான் வேணுமா இவ வேணுமா? இவன் தான் வேணும். அடப்பாவி, பொண்ணு உசுரோட இருக்க சொல்லவே தலை மூறானே. உன்னை தலைமுடிக்கிட்ட நீ செத்து போயிட்ட. நான் ஒரு தலைமுடிக்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க. நீ பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணில் உன்னை வைத்தே காட்சிகளை பார்த்தேன். ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே தோற்றேன். நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி. ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணில் உன்னை வைத்தே காட்சிகளை பார்த்தேன். ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே தோற்றேன். நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி.
சேஞ்ச்? ஜஸ்ட் லவ் கணேஷ். ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணிட்டா அவனுக்காக அவ எதை வேணா செய்வா. லவ். அது சரி, இப்ப என் வீட்டு நிலைமை என்ன தெரியுமா உனக்கு? எங்க அம்மாவுக்கு நான் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என் தம்பி இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா நீ இல்லாம எங்க அம்மாவால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன மந்திரத்தை போட்டு நீ? ஜஸ்ட் லவ், பாசம். இங்க வந்த பிறகுதான் எனக்கு மறுபடியும் எங்க அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கு. என் வீட்டுக்காரரு பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல கண்ணு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நாங்க கொடுத்து வச்சவங்கம்மா. உண்மையை சொல்லணும்னா நான் தான் கொடுத்து வச்சவ. கடவுள் எனக்கு 2 பையங்களை கொடுத்தான். ஒரு பொண்ணு இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தேன். கடவுள் ஒன்னே அனுப்பி அந்த குறைய தீர்த்துட்டாண்டா கண்ணு. அதெல்லாம் சரிமா. இன்னும் எத்தனை நாள் தான் அண்ணனுக்கு இப்படியே கதை சொல்லி ஓடிட்டு இருப்ப? என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. இன்னும் உனக்கு புரியலையா? வீராசாமி மேஸ்திரிக்கு இதை எப்ப மருமகளை ஆக்க போறோம்னு கேக்குறேன். காலத்தை ஆக்க போறோம்னு சொல்லு. அது 25ஆம் தேதி குறிச்சாச்சுல்ல. அப்புறம் என்னத்தா, இன்னும் 2 நாள் தானே, பொறுத்துக்கிற மாட்டியா? நான் பொறுத்துக்குவேன். இவன் பொறுத்துக்குவானா? அலையிறான், தொல்லை தாங்க முடியல. இல்லடா, இல்லப்பா, இல்லம்மா, இல்லடா.